ஹலோ வணக்கம். இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸு, அன்மேரிட் கேர்ள்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸு ஆஸ் அ டாக்டர் நான் சொல்லலான் இருக்கேன். இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகிட்டே வராங்க, ரைட்டா? அது வேணான்னு சொல்லலை, அதில் ஒரு பொழுதுபோக்கும் இருக்குது. அதே நேரத்தில் காலேஜ் கேர்ள்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு எல்லாம் சேர்ந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க, அவங்களோட சேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஆனால் அதில் 2 விஷயம் கவனிக்கணும். நம்பர் 1 they should restrict their usage of time. அந்த ஃபேஸ்புக்லேயே ரொம்ப முழுகி போய் இவங்க படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால் ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி ஒரு 1 hour மார்னிங்கோ இல்லை 1 hour ஈவினிங்கோ அது மாதிரி ஒரு அலாரம் வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் தவிர மற்ற நேரத்தில் ஃபேஸ்புக்கை பார்க்காதீங்க, ரைட்டா? நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸு செலெக்ஷன். அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள செலக்ட் பண்ணுங்க, இல்லை தெரியாதவங்களை யாராவது செலக்ட் பண்ணால் நல்லவங்களான ப்ரொஃபைலில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இது பண்ணுங்க. இப்போ டால் அவங்க டீட்டெயில்ஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகிடாதீங்க. ஏதோ சில போஸ்ட் போட்டிங்களா, அவங்க லைக் போட்டாங்களா, அவங்க போஸ்ட் நீங்கள் லைக் பண்ண அதோட வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இன்வால்வ் ஆகி யாருக்கிட்டையுமே இந்த முகம் தெரியாத ஆளுங்கிட்ட நீங்கள் அடிமையாயிடாதீங்க, ரைட்டா? இப்போ இருக்க யங் கேர்ள்ஸில் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமில் எங்ககிட்டலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் தி ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன். ஓகேங்களா?